வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு ஒதுப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 19ஆம் நாள் 1/2/2025 சனிக்கிழமை. இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி, தமிழுக்கு 19வது நாள், தை 19. அவ்வாறு இன்று சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்று சொல்லுகின்ற சனிக்கிழமை. சுப காரியங்கள் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடாது. எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது. தலைக்கு எண்ணெய் வைத்து உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வதற்குரிய நாள். இதைத்தான் தமிழ் மூதாட்டி அழகாக சொன்னாள். சனி நீராடு. சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். உடல் ரீதியான ரோகங்களை போக்குவதற்கு ஒரு சிறந்த நாள் சனிக்கிழமை. சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறந்த நாள். காக்கைக்கு எள்ளுச்சாதம் வைத்து பிரார்த்தனை செய்வதற்கு சிறந்த நாள். சனிதோஷம் நீங்குவதற்காக சபரிமலை சுவாமி ஐயப்பனை வேண்டி வழிபாடு செய்து பஜனைகள் செய்வதற்கு சிறந்த நாள். இவ்வாறான சிறப்பான நாள் இந்த மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. நாம் பொதுவாக இந்த அப்பா அம்மா வயதாகிவிட்டால் அவர்களை பார்ப்பதற்கு சிரமம். சில குடும்பங்களிலே இந்த அப்பா அம்மா படுற கஷ்டங்கள் வேதனைகள் இருக்குது. அம்மாவோடத்தில் அப்பாவோடத்தில் வயதான காலத்திலே அந்த தம்பதிகளை பிரித்து வைத்து பார்ப்பார்கள். மூத்த அண்ணா வீட்டில் அம்மா 2 மாதத்துக்கு, இளைய அண்ணா வீட்டில் அப்பா 2 மாதத்துக்கு, அப்புறம் 2 மாதத்துக்கு அக்கா வீட்டில் அப்பா, தங்கச்சி வீட்டில் அம்மா. அவர்கள் சேர்ந்திருக்கவே முடியாது. வயதான காலத்திலே சேர்ந்திருக்க வேண்டியவர்களை பிரித்து வைத்து பார்க்கின்ற இந்த பிள்ளைகள் அறியாமை. வயதான காலத்திலே அப்பா அம்மாவை பிரித்து வைத்து பார்க்காதீர்கள். ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக அவர்கள் இருக்க விடுங்கள். சந்தோஷமாக இருக்க விடுங்கள். உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய வசதிக்காக அப்பா அம்மாவை பிரித்து வைத்து பார்க்காதீர்கள். வயதான காலத்திலே அவருடைய மனதை வேதனைப்படுத்தாதீர்கள். பாவம். வயதான காலத்திலே அவர்கள் சேர்ந்தால் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கொள்ள வேண்டிய வயதிலே அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். மூத்த மகள் வீட்டில் அம்மா 2 மாதம், இளைய மகள் வீட்டில் அப்பா 2 மாதம் என்று இப்படியே மாறி 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 அவர்கள் கடைசி காலத்திலே சந்தோஷமில்லாமல் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மரணத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கடைசி வாழ்வு சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாழுகின்ற காலத்திலே அப்பா அம்மாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். மறைந்த பின்பு எந்த கர்மாவை நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்லை. தானங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்மாக்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்திரட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாழுகின்ற பொழுது சந்தோஷமாக பாருங்கள். சந்தோஷமாக ஒன்றாக இருந்து உறவாடுங்கள், உணவருந்துங்கள். அப்பா அம்மாவோடு எத்தனை பிள்ளைகள் உணவு சாப்பிடுகிறார்கள். அப்பா பால்ல தனியார் இடத்துல ரூமில் அவருக்கு உணவு, அம்மாவுக்கு தனியார் இடத்துல உணவு. பிள்ளைகள் எல்லோரும் முன்பின் சாப்பிடுவார்கள்.
இந்த அப்பா அம்மா பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் ஒன்றாக இருந்து இந்த உணவை விருந்தை உண்டு பாருங்கள், எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இப்போ பார்க்க முடியாமல் தவிர்க்கின்றார்கள் பல இடங்களிலே. இது இப்போ ஒரு நாகரிக வாழ்வு. காதுக்குள்ளே ஃபோனை வைத்துக்கொண்டே அம்மா சமைக்கிறது, காதில் ஃபோனை வைத்துக்கொண்டே சாப்பிட்றது, காதில் ஃபோனை வைத்துக்கொண்டே டிரைவிங் பண்ணுறது, காதில் ஃபோனை வைத்துக்கொண்டே வீடியோ எடுக்கிறது. இப்படி எல்லாமே எல்லோருமே இந்த கையடக்க தொலைபேசி கொடுக்குற மரியாதை பெற்றோர்களுக்கோ உறவுகளுக்கோ நாம் கொடுப்பதில்லை. கொடுத்து பாருங்கள், உறவுகளோடு உறவாடுங்கள், சந்தோஷம் தானாக வரும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.